பல விஷயங்களில் வந்து கார்கில் வந்து மிக முக்கியமான ஒரு இடம். அது வந்து லடாக்னுடைய ஒரு இதுவாக இருக்குது. அது வந்து அவங்க இந்த 1979 தான் ஒரு தனி மாவட்டமாக பிரித்து செய்கிறாங்க. போர் என்று இப்போது அழைக்கப்படுகிறது. அப்போது கார்கில் போர் என்று யாரும் சொல்லவில்லை. அது ஆக்சுவலி வந்து ஊடுருவல் அப்படி என்று தான், அந்த ஊடுருவல்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப பரவலாக பயன்படுத்தப்படுது. இப்போ கார்கில் அப்படின்றது ஏன் சார் பாகிஸ்தான் அவங்க அந்த தீவிரவாதிகள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம்? அதாவது கார்கில் வந்து உங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டு எல்லைக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு இடம். பாதுகாப்பு இவங்க வந்து அந்த கார்கிலை போய் பிடிக்கிறது போகிறது எல்லாம் பண்ணி 1947 பண்ணாங்க. அதுக்கு பிறகு 65 செய்தார்கள். ஆனால் அவங்களுக்கும் அது அந்த அந்த இடம் உறுத்திண்டே தான் இருந்திருக்கு. போர்னு பெருசாக இல்லாத சமயத்தில் கூட வந்து கார்கில்ல வந்து செய்யறது போகணும் நடிக்கணும் அப்படின்ற மாதிரி குளிர் பிரதேசம் -40 கூட போகும்னு சொல்கிறாங்க. அதாவது மனித வாழ்க்கைக்கே வந்து இது இல்லாத ஒரு இடம். கார்கில வந்து அவங்க ஆக்குபேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி சார் அதை மீட்கிறோம்? ஆப்ரேஷன் விஜய்ங்கிறத வந்து நம்ம வெளிப்படையாக தெரிவித்து ஆரம்பித்த பிறகு ஓகே, அது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் எடுத்துட்டாங்க. அந்த டான் பத்திரிகை இருக்குது, அது மிகப்பெரிய பத்திரிகை, ஜின்னா ஆரம்பித்தார்னு சொல்லுவாங்க. அந்த கார்கில் போரை துவக்கியதே மிகப்பெரிய தவறு, பிளண்டர் அப்படின்னு சொல்லி அவங்க டான்லேயே பத்திரிகை எழுதியிருக்காங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமா இந்தியா பாகிஸ்தான் இடையே வந்து ஒரு பதற்றமான சூழல் இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இந்த நிலையில் 1999 கார்கில் வார் அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாராக பார்க்கப்படுது. குறிப்பாக அந்த சமயத்தில் பிரதமராக இருந்த வாஜ்பாய் எப்படி அதை ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஸோ கார்கில் வார் அப்படின்றது இந்தியாவுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த சமயத்தில் இந்தியா எப்படியெல்லாம் கையாண்டாங்க, கார்கில் வாரை பற்றின உலக நாடுகளுடைய பார்வைகள் என்னவாக இருந்துச்சு அப்படின்ற பற்றியெல்லாம் பேசுறதுக்காக சீனியர் ஜேர்னலிஸ்ட் டிஆர்கே அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். 1999 நடந்த அந்த கார்கில் வார் மே 3 ஜூலை 27 வரைக்கும் கிட்டத்தட்ட நடந்துச்சு. இதில் பல விஷயங்கள் பேசுகிறாங்க. சரி, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இப்போ நம்ம ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் கூட நம்ம கார்கில் வார் கதையை பற்றி நம்ம பேசுகிறோம். கார்கில் வார் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, நீங்கள் அப்போ ஃபீல்டில் இருந்தப்போ உங்களுக்கு எப்படி அந்த செய்தி வந்துச்சு? அதாவது 1999 அந்த மே மாதம் இறுதியில் அது அந்த ஆப்ரேஷன் விஜய் ஆரம்பிக்கிறதாக வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது. எனக்கு அந்த சமயத்தில் நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் நானும் என்னுடைய மனைவியுமா அந்த முதுநிலை படிப்புக்கு நாங்கள் அஞ்சல் வழியில் சேர்ந்துருந்தோம். ஸோ அந்த மே மாதம் வந்து தேர்வு நடக்கிற சமயம். ஸோ அதனால் அது கொஞ்சம் நான் வந்து ஒரு 2 நாள் ஆஃபீஸ் போவேன், 2 நாள் லீவ் எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த சமயத்தில் தான் இந்த கார்கில் போர் என்று இப்போது அழைக்கப்படுகிறது. அப்போது கார்கில் போர் என்று யாரும் சொல்லவில்லை. அது ஆக்சுவலி வந்து ஊடுருவல் அப்படி என்று தான், அந்த ஊடுருவல்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப பரவலாக பயன்படுத்தப்பட்டது. இன்ட்ரூஷன்ஸ், இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பயன்படுத்தப்பட்டதே தவிர வாருங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துவதில் ரொம்ப ஒரு பொறுப்புணர்ச்சியோட ஊடகம் அப்பொழுது செயல்பட்டது என்று தான் நான் கருதுவேன். அது பொதுவாக அப்பொழுது என்றால் அது 98 உங்களுக்கு வந்து 2 நாடுகளும் அணு ஆயுத அந்த பரிசோதனை செய்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு உங்களுக்கு 99 பிப்ரவரி மாதம் வந்து அவர் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அவர் போய் லாகூருக்கு அந்த பஸ் பயணத்தை மேற்கொள்கின்றார். அவர் அமிர்த்சர்ஸ்லேருந்து தான் அவர் இது பண்ணுறாரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் தான் அவர் ட்ராவல் பண்ணார். அங்கே அந்த பாகிஸ்தான் அந்த பார்டரில் நவாஸ் ஷெரீஃப் அவரை வரவேற்றார். அவரோடு பலரும் சென்றார்கள். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஜாவேத் அக்தர், கபில் தேவ், தேவானந்த், சத்ருகன் சின்ஹா, ஒரு பெரிய நடன மேதை இந்த மல்லிகா சாராபாய், அப்படி பல தரப்பிலிருந்து எல்லாம் அழைச்சிட்டு போய் ஒரு நல்லுறவை பேணணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய நல்லுணர்வை நம்ம வெளிப்படுத்தணுங்கிறது அந்த ஒரு எண்ணத்தில் சென்றார். ஸோ அந்த சமயத்திலே அவங்க வந்து அதுக்கான ஆயத்தங்களை செஞ்சுருக்காங்கங்கிறத நம்ம
லேட்டராக தான் ரியலைஸ் பிறகு தான் நம்ம ரியலைஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நான் இருந்த பொழுது வந்து எனக்கு தேர்வுக்காக நான் தயார் பண்ணி கொண்டிருந்தேன், என்னுடைய மனைவியும் தயார் பண்ணியிருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் இந்த நியூஸ் வந்தது. ஆனால் அது ஒரு எல்லாருக்குமே ஒரு ஷாக் இது கொடுத்தது. அதாவது யாரும் வந்து ஏன்னா ஒரு 1971க்கு பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 78ல் வந்து இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் உறவுகள் புதுப்பிக்கப்பட்டன மீண்டும். அதுக்கு பிறகு ஒரு மாதிரி இந்தியா பாகிஸ்தான் இந்த அரசியல் ரீதியில் சர்வதேச அரங்கங்களில் வந்து வாதம் பிரதிவாதம் பண்ணி கொண்டாலும் கூட போருக்கு செல்வார்கள், அப்படி வந்து பெரிய இது நடக்கும், ஏதோ அங்கே பார்டர் ஏரியாவில் வந்து ஏதோ இது நடக்கும், சம்டைம்ஸ் மோதல்கள் நடக்கும், சுட்டுப்பாங்க, கிராஸ் ஃபயரிங் இருக்கும், அதெல்லாம் நடந்துன்னு வந்தது தான். அதெல்லாம் ஒன்றும் யாரும் அப்பப்போ இருக்கும், இப்போ போடுவாங்க பேப்பரில் எல்லாம். பட் ஒரு பெரிய ஒரு திட்டமிட்டு ஒரு தாக்குதல் மாதிரி ஒன்று நடைபெறும் அப்படி என்று யாரும் எதிர்பார்க்கல. அப்போது அது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருடங்கள் ஆகிவிட்டன. ஸோ உங்களுக்கு 99 71 28 வருஷம். ஸோ அது எல்லாருக்குமே வந்து ஒரு 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 கவலையை மட்டும் இல்லை, முதல்ல அது ஒரு திடுக்கிடுதாக தான் தெரிஞ்சுது. இந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்க. இன்னொன்று அவர் வந்து வாஜ்பாய் வந்து ஒரு இதை பண்ணணும், 2 நாடுகளையும் வந்து அமைதி கொண்டு வரணும் அப்படின்னு, உறவு வந்து நல்லா ஆக்கணும். ஏன்னா அவர் ஜனதா கவர்மெண்ட்டில் வெளியுறவுத்துறை மந்திரியாக இருக்கும் பொழுதும் அவர் அதை முயற்சி செஞ்சார். நல்லுறவை வைத்துக்கொள்வது என்பது அதற்கு ஒரு மனதினம் வேண்டும், ஒரு தைரியம் இருக்கணும், அரசியல் ரீதியில் இது இருக்கணும். ஏனென்றால் உங்களை வச்சுக்க வேண்டான்னு சொல்கிறதுக்கு தான் பல சக்திகள் பல இடங்களிலிருந்து செயல்பட்டு வரும். ஓகே, அது ஸ்டேட்டஸ்கோ. ஓகே, என்ன பொறுத்தவரையும் நீங்கள் ஸ்டேட்டஸ்கோவை பிரேக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். அது வந்து வாஜ்பாய் முயற்சித்தார், அது வெற்றி பெறாமல் இருந்திருக்கலாம், முயற்சித்தார். ஸோ அவர் வந்து முஷரஃப் வந்து அவருக்கு நவாஸ் ஷெரீஃபை கவிழ்க்கணும்னு அவர் முடிவு பண்ணாரோ அதை செஞ்சாரோ தெரியல. அதாவது அவருடைய அரசியல் நோக்கம் என்ன என்பதை பற்றி நமக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை என்று தான் நான் கருதுவேன். ஆனால் அவர் அதை செஞ்சு தென் உங்களுக்கு பட் ஆனால் கடைசியில் அவங்க வந்து அவங்களுக்கு எந்த விதமான இது இல்லாத போச்சுனால உங்களுக்கு வந்து ஒரு சர்வதேச ரீதியில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கவில்லை. சார், இப்போ கார்கில் அப்படின்றது ஏன் சார் பாகிஸ்தான் அவங்க அந்த தீவிரவாதிகள் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம்? அதாவது கார்கில் வந்து உங்களுக்கு அந்த கட்டுப்பாட்டு எல்லைக்கு அருகாமையில் இருக்கின்ற ஒரு இடம். அண்டு கார்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் அது வந்து பாகிஸ்தான் அந்த ஆர்மி இராணுவம் பாதுகாப்பு இவங்க வந்து அந்த கார்கிலை போய் பிடிக்கிறது போகிறது எல்லாம் பண்ணி 1947லேயும் பண்ணாங்க, அதுக்கு பிறகு 65லேயும் செய்தார்கள். பட் அதெல்லாம் அவர்களெல்லாம் அடித்து துரத்தி அடிக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் விஆர் ராகவன் என்று ஒரு டைரக்டர் ஜெனரல் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸாக இருந்தவர், எம்ஓன்னு சொல்லுவாங்க, டிஜிஎம்ஓன்னு. அவர் வந்து ஒரு தரம் எழுதியிருக்காரு வந்து கார்கில்ல தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மேஜருக்கு அந்த 65ல் நம்ம கார்கிலை மறுபடியும் பெற்றுட்டு அந்த பெறும்பொழுது ஒரு 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 மேஜர் லெவலில் இருந்த ஒரு ஆஃபீஸர் இறந்துருக்காரு. அவருக்கு வந்து இந்திய இராணுவ வீரர்கள் வந்து அங்கே ஒரு ஒரு அமைப்பு, ஒரு என்ன சொல்கிறது, நினைவு கல்லறை மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு பல காலகட்டத்தில் அந்த வந்து கார்கில் வந்து ஏன்னா அது மிக முக்கியமான இடமாக அது இருந்திருக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு குளிர் பிரதேசம், -40 டிகிரி கூட போகும்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி அதாவது மனித வாழ்க்கைக்கே வந்து இது இல்லாத ஒரு இடம். ஓகே, சில சமயத்தில் ரொம்ப ஒரு ட்ரை பிளேஸ், உங்களுக்கு பெரிய மழையெல்லாம் இருக்காது. ப்ரிசிபிடேஷனுங்கிறது அந்த பனி மழை தான் இருக்குமே தவிர நம்ம அனுபவிக்கிற மழை அந்த மாதிரி இருக்காது. அத்தோடு மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு இயற்கை அந்த பூகோள ரீதியில் உங்களுக்கு வந்து அந்த இண்டஸ் இந்து சமவெளியார் இந்து அந்த நதி
படுகை இருக்கு இல்லையா, ஆற்றுப்படுகை, அதனுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பல விஷயங்களில் வந்து கார்கில் வந்து மிக முக்கியமான ஒரு இடம். அது வந்து லடாக்னுடைய ஒரு இதுவாக இருக்குது. அது வந்து அவங்க இந்த 1979 தான் ஒரு தனி மாவட்டமாக பிரித்து செய்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு அது வந்து வெவ்வேறு காலகட்டத்திலையும், ஆனால் அவங்களுக்கும் அது அந்த அந்த இடம் உறுத்தின்றே தான் இருந்திருக்கு. நீங்கள் கார்கில், ஆமாம், அவங்களுக்கு பல காலகட்டத்திலையும் அவங்க போர்னு பெருசாக இல்லாத சமயத்தில் கூட வந்து கார்கிலில் வந்து செய்கிறது, போகணும், நடிக்கணும் அப்படின்ற மாதிரி சில திட்டமிடுதல்லாம் செஞ்சுருக்காங்க. 71 கூட பண்ணதாக தான் அவர் ராகவன் சொல்கிறார், எழுதியிருக்கார் ஒரு கட்டுரையில். பட் எல்லா சமயமும் நம்ம அவங்கள வந்து அதை வந்து அவங்களுடைய முயற்சிகளை நம்ம வந்து முறியடித்து அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து நம்ம அப்படி தான் நம்ம அதை செஞ்சு, ஏன்னா அது நம்மளுக்கு மிக வைட்டல், மிக முக்கியமான ஒரு இடம். ஓகே, அதை நம்ம வந்து இது பண்ணிடக்கூடாது. இப்போ அவங்க ஊடுருவி இருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவங்க மூலியமாக தான் தகவல் கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகளை வந்து அதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அது அதாவது உங்களுக்கு அது வந்து அது இருக்கலாம். என்னை பொறுத்தவரையும் நான் வந்து நான் அந்த மாதிரி ரிப்போர்ட்டை பிறகு தான் கேள்விப்பட்டேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து சில சமயத்தில் வந்து அது சுவாரஸ்யமாக சொல்கிறதுக்கு கூட சில விஷயங்களை சொல்லப்படலாம். ஓகே, நம்ம பட் அது முழுமையாக நம்ம அதை வந்து இது பண்ண முடியாது. ஓகே, முழுமையாக அதை நம்ம வந்து அதை நிராகரித்திட முடியாது அந்த அந்த மாதிரியான கூற்றுகள். ஆனால் என்ன அதில் ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, என்ன சொல்கிறீங்க, முன்னறிவிப்பு, உளவுத்துறை, இந்த உளவுத்துறை கிட்டக்கு அது வந்து சரியாக செயல்படவில்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. ஓகே, அதாவது அவங்க வந்ததுக்கு பிறகு இவ்வளோ பேர் வந்தாங்க, முதல்ல 100 பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லப்பட்டது, அப்புறம் 300 400, அப்புறம் 700 பேர் வந்தாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க வந்து அந்த போராளிகள் முஜாஹிதீன் என்று சொல்கிறார்கள். ஓகே, நீங்கள் இது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து வெவ்வேறு காலகட்டத்திலையும் அவங்களுக்கு ஏதோ ஒரு முகமுடியை பயன்படுத்தி தான் அவங்க வராங்க. ஸோ 47 கூட அவங்க வந்து இந்த பழங்குடியினர் தான் வந்து இது பண்ணதாக சொல்லி அவங்க அந்த முகமுடி பயன்படுத்தாங்க. இப்போ இது வந்து இந்த முஜாஹிதீன்ஸ் அங்கே வந்து, ஏனென்றால் உங்களுக்கு 99 அந்த ஆப்கானிஸ்தான் இது முடிஞ்சு ஒரு தாலிபான் வந்துட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு குரூப், ஒசாமா பின் லேடன்லாம் அங்கே தான் இருந்தார். ஓகே, ஒசாமா பின் லேடன் வந்து ஒரு சவுதி நாட்டுக்காரராக இருந்தாலும் கூட சவுதி நாட்டு அரசாங்கத்தோடு அவருக்கு நல்ல உறவு இல்லை அப்போ. ஓகே, ஸோ அவரெல்லாம் அந்த காலகட்டம் பாகிஸ்தான்லேருந்து அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு, போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு கட்டம். அவர் ஆப்கானிஸ்தான் இது அவர் இங்கே இருப்பார், அங்கேயும் இருப்பார், அந்த மாதிரிலாம் சொல்லப்பட்ட காலகட்டம் அது. அப்போ கூட ஜெயலலிதா கூட ஒரு வாட்டி சொல்கிறாங்க, வாசுவசம் அப்படி இங்கே இருக்கார், அங்கே இருக்கார். இப்போ சில பேர் கிண்டல் கூட பண்ணாங்க, இவங்களுக்கு தெரியுமா அதெல்லாம். எனவே எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த அந்த ஒரு உளவுத்துறை வந்து அதில் சரியாக தகவல்கள் கொடுக்கவில்லையா அப்படிங்கிறத பற்றி ஒரு கமிட்டி போட்டாங்க. கமிட்டி போட்டு அந்த கமிட்டியை யார் தலைமை தாங்கியதுன்னா, நம்ம இன்றைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர், அவருடைய தந்தை சுப்பிரமணியம் தான் அதுக்கு அந்த இதுக்கு போடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பல பரிந்துரைகளை வழங்கினாங்க. அது ஒவ்வொன்றா பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 3 படைகளுக்கும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் என்று சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் அவர் அப்போ சொல்கிறார். அவர் ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும், இன்டகிரேட்டடாக இருக்கணும், அந்த மாதிரி சில பல பரிந்துரைகள், நிர்வாக ரீதியில் நம்ம அதை எப்படி செயல்படுத்தணும் போகணும்னு அந்த மாதிரி. ஸோ அந்த உளவுத்துறை வந்து நமக்கு சரியாக சொல்லலையா அப்படிங்கிறது வந்து அதுதான் மிகப்பெரிய, தட் இஸ் இது வந்து ஒரு சொல்வதற்கு சுவாரஸ்யமான ஒரு தகவல், அது ஒரு புள்ளி விவரமாக இருந்தது. நான் அதை பெருசாக இப்போ அவங்க முதல்ல அந்த கார்கிலை வந்து அவங்க ஆக்குபேர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த தகவல் வந்து பிரைம் மினிஸ்டராக கூட வாஜ்பாய்க்கு போனப்ப ஒரு இது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம், மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப அப்செட்டாக இருந்தார் அது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. ஆமாம், அதாவது அவருக்கு வந்து ஏன்னா அவர் ஒரு புதிய சகாப்தம் ஒன்று, நம்ம அத்தியாயத்தை, அதாவது சகாப்தம் கூட ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணம்.
அவர் வந்து அவருடைய இந்த ஆட்சி வந்து அப்போ நம்ம ஏற்கனவே விவாதித்து பேசியிருக்கிற மாதிரி ஒரு அவருக்கு அவருடைய கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை, பல பேரை நம்பி அவர் இருக்கார். இருந்தாலும் அதாவது உள்நாட்டில் அரசியல் நிலவரம் வந்து ஒரு ஸ்திரமற்ற ஒரு தன்மையாக இருந்தால் கூட ஒரு இருந்தாலும் நம்ம வெளியுறவுத்துறையில் வந்து கொள்கைகளில் நம்ம சில காரியங்களை முன்னெடுப்பு செய்யணும். ஓகே, இதை வந்து பிற்காலத்தில் வரவங்க அதை கேண்டி பண்ண மாட்டாங்க, அது போகலாம். பட் நம்ம ஒன்று ஆரம்பித்து வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் ஆரம்பிக்கிறாரு. பட் அவர் வந்து அதை ரொம்ப அதாவது அவருடைய ஒரு நல்ல குணம் என்னென்னா, நான் என்ன சொல்வேன்னா, அவர் வந்து கடுமையான வார்த்தைகள் வந்து பொதுவாக பயன்படுத்த மாட்டார். ஓகே, அவர் ஒரு அடிப்படையில் வந்து அவர் ஒரு கவிஞர். ஓகே, ஸோ ஒரு மென்மையாகவே பல விஷயங்களை அப்புறம் அந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பேசுவது ரொம்ப பெரிய பேச்சாளராக இருந்தால் கூட அவர் பேசுவதை குறைத்து கொண்டு விட்டார். ஓகே, அதனால் வந்து நீங்கள் பேசுகிறதுல வந்து பிரச்சனைகள் வரலாம், சில வார்த்தைகளை விட்டுருவீங்க. ஸோ அவர் அதனால் அது வந்து அது வந்து அதை கூட அவர் வந்து அதாவது அந்த அனுபவத்தை கூட நான் என்ன சொல்கிறேன், அதை வந்து ஒரு உள் வாங்கிட்டு அதை வந்து ஒரு இது பண்ணணும், பழி வாங்கணும், பழி தீர்க்கணும் அப்படின்னு அவர் செய்யலை. என்னை பொறுத்தவரையில் 2001 ஆக்ராவில் எந்த முஷரஃப் வந்து இவருடைய லாகூர் விஜயத்தை வந்து கெடுத்தாரோ, ஓகே, பயணத்தை கெடுத்தாரோ, அவருடைய பேசுவதற்கு அவர் தயாராகிறார். ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அப்புறம் 5 மாதம் கழித்து அவன் வந்து பாகிஸ்தான்காரன் வந்து நம்ம இந்த மிலிட்டன்ஸ் அந்த இவங்க வந்து பார்லிமெண்ட் அட்டாக் நடக்குது டிசம்பர் 13, 2001. இது ஜூலைலேயோ ஜூன்லேயோ நடக்கிறதுன்னு நினைக்கிறேன், ஜூலைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் வந்து அதாவது நீங்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு உங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு விமர்சனங்கள் தான் இருக்கும். ஓகே, பொதுவாக விமர்சனம் தான் இருக்கும். நீ வந்து பேசணுமா, அவன் வந்து பிடிச்சி வச்சிருக்கான், நீ எதுக்கு பேசுகிற, பேசி என்ன ஆகிட போகிறது, இதுக்கு முன்னாலாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு பிரயோஜனம் இருக்கா, அதெல்லாம் ரைட்டு தான். பட் எத்தனை நாள் நீங்கள் பிரச்சனையை வச்சுருப்பீங்க. ஸோ ஐ திங்க் அவர் வந்து அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, ஒரு அது அவர் வந்து நான் இந்த கடந்த ஒரு 2 நாட்களில் நான் பார்த்ததில் வாஜ்பாய் வந்து ஆல் பார்ட்டி மீட்டிங்லாம் வச்சு அவர் தன்னுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த வார்த்தைகள்லாம் வந்து அது என்னை பொறுத்தவரை நான் அதை எனக்கு அது தெரியல. ஓகே, நான் அதை கம் அக்ராஸ். பட் அவர் பயன்படுத்தியிருக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த உணர்வு வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அவர் வந்து ஏதோ புதுசாக ஆரம்பிக்கலாம், சண்டை போட்டுன்னு இருக்கமே அப்படின்னு அதை தணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை மறுபடியும் இன்னும் பெருசாக்கு பிளவுகளை வந்து இது பண்ணி அதிகம். ஆனால் பாகிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு இது பண்ணதில்லை சார். பாகிஸ்தான் தான் நான் ஊடுருவி வந்திருக்காங்க. அதாவது இது வந்து நம்ம போய் அவங்கள அடித்து நொறுக்கி அதாவது எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஆரம்பித்து அவங்க ஃபஸ்ட்டு இது வந்து தாக்குதல் வந்து அவங்ககிட்டலேருந்து தான் வந்திருக்கு. நம்ம அதுக்கு பதில் தாக்குதலாகத்தான் நம்ம தற்பாதுகாப்பு, நம்ம மக்களை நம்ம பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கடமையில் நம்ம இதுவரையும் செஞ்சுருந்துருக்கோமே தவிர, அது வந்து கார்கில் வாரும் அந்த மாதிரி தான் ஆரம்பித்தது. ஸோ கடைசியில் பல விதமான அழுத்தங்களும் அவருக்கு வந்தது, நவாஸ் ஷெரீஃபுக்கு. அப்புறம் அவராலையும், ஏன்னா அந்த சமயத்திலே அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்க, பொருளாதார ரீதியில் அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்க. பாகிஸ்தான் இப்போ கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி அப்பவும் கஷ்டத்தில் இருந்தாங்க. ஸோ வந்து அது ஒன்றும் சரி. அது கார்கில வந்து அவங்க ஆக்குபை பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்படி சார் அதை மீட்கிறோம்? அதாவது நம்ம வந்து அந்த கடைசி வாரத்தில் தான் இந்த ஆப்ரேஷன் விஜய் ஆரம்பித்து அப்புறம் ஒவ்வொன்றா நீங்கள் இந்த டிராஸ்ங்கிற ஒரு இடம், அப்புறம் பத்தாலிக்கு அது ஒரு இது, அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம ஒவ்வொன்றாக அப்போது வந்து இவரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற நச்சிக்கேத்தாவா ஏதோ ஒரு இது அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. சில சோகக்கதைகளும் இருந்தன, சில என்ன சொல்கிறது வந்து சில கொஞ்சம் நம்மளுக்கு மனதை தேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு இதுவாகவும் இருந்தது. பல அந்த மாதிரி நிகழ்வுகள் நிறைய நடந்துச்சு. ஓகே, நீங்கள் அதை குட்டி குட்டியாக எடுத்தாலும் அது தனியாக அது கூட ஒரு சினிமா கூட எடுக்கலாம்.
அந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடைபெற்றன. ஆனால் வந்து நம்ம வந்து அந்த அந்த ஒரு ஆப்ரேஷன் விஜய்ங்கிறத வந்து நம்ம வெளிப்படையாக தெரிவித்து ஆரம்பித்த பிறகு ஓகே, அது கிட்டத்தட்ட ஒரு 3 வாரங்கள் எடுத்துட்டதுக்கப்புறம் தொடர்ச்சியாக செய்கிறாங்க. இதில் என்ன உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை ஜூன் டு செப்டம்பர். அதனால் அவர் வந்து ரொம்பவும் அவங்க வந்து நீடிச்சிருக்க முடியாது. ஓகே, பிரம்மாண்டமாக மழை பெய்யும் அப்படி இப்படி நம்ம சொல்லாட்டாலும் கூட அந்த அந்த இடத்துல பருவம் இது இயற்கை எவ்வாறு நம்மளுக்காக ஒன்றும் ஏதுவாக அது செயல்படாது. ஓகே, சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த மான்சூன் அந்த பருவமழை பெருசாக வரத்துக்கு முன்னாலே அது ஜூலை 25, பட் அந்த ஜூலை 11 அவர் அறிவிச்சிடுறாரு. அந்த நான் போராளிகள் எல்லாம் வந்து அவர் 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 பயன்படுத்துகிற வார்த்தை, நவாஸ் ஷெரீஃப் பயன்படுத்துகிற வார்த்தை, முஜாஹிதீன்ஸ் எல்லாம் நான் வந்து விலக சொல்லிட்டேன், முஷ்கோஷ் ஏதோ ஒரு பிரிவு அதுலேருந்து நாங்கள் விலக சொல்லிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் அவங்க ஸோ அது பைதன்னே நம்ம நிறைய இடங்களை நம்ம வந்து மீட்க ஆரம்பிச்சிடறோம். டைகர் ஹில்ஸ் போய் இது பண்ணுறோம். அதனால் அது ஒரு ஒவ்வொன்றாக நம்மளுக்கு அந்த சுதாரிச்சுட்டோம். அதுக்கப்புறம் அப்போ வந்து போஃபோர்ஸ் பயன்படுத்தப்பட்டது. 87 போஃபோர்ஸ் வாங்கினதுக்கு மிக பிரச்சனையாக போச்சு. அது என்ன சிறப்பாக தான் செயல்பட்டது அப்படின்லாம் வந்து குறிப்பாக அந்த ஆப்ரேஷன் விஜய் பத்ரா அப்படின்றவரோட ரோல் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். இருந்திருக்கும். கேப்டன் பல பேர் அதில் உங்களுக்கு வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார், விபி மாலிக் தான் ஆர்மி சீஃப் ஆஃப் ஆர்மி. டிஃபென்ஸ் வந்து பெர்னாண்டஸ் தான் பார்த்தார் சார். பெர்னாண்டஸ் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இருந்தார். ஜஸ்வந்த் சிங் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். இந்த 2-3 பேர் தான் முக்கியமான இது. இவர் வந்து அவர் இந்த 2 பேரையும் வைத்து கொண்டு தான் அவர் வந்து பொதுவாகவே நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசியல்லையும் சரி வெளிநாட்டு இதுலேயும் சரி இவர் நகர்வுகள்லாம் வந்து இவங்க மூலமாக தான் வாஜ்பாய் செய்து கொண்டிருந்தார். பிரிஜேஷ் மிஸ்ராவும் பேசியிருந்தார். பிரிஜேஷ் மிஸ்ரா அவருடைய வாஜ்பாயோட முக்கியமான ஒரு ஆலோசகர். இப்போ அஜித் தோவல் எவ்வாறு இருக்கு மோடிக்கு இருக்காரோ அது மாதிரி ஓகே ஒரு நம்பிக்கை அவர் அறிக்கைகள் கொடுத்துருந்தார். பட்டு இந்தியாவுடைய நிலைப்பாடு வந்து அதான் கொஞ்சம் வந்து அந்த சமயத்தில் அவ்வளவு இருந்தாலும் கூட வாஜ்பாயும் இவருமா பேசியிருந்தாங்க. சரி, நவாஸ் ஷெரீஃப் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளரை இங்கே அமைச்சிருந்தாங்க. பட் அதெல்லாம் வந்து இதுவாகலை, ஒரு முடிவுக்கு கொண்டு வரலை. பட் அது முடிவுக்கு கொண்டு வருவதில் வந்து கிளின்டனுக்கு ஒரு பங்கு இருந்ததுங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அவர் அதை வந்து அவங்க அந்த கவலை இருந்தது. அதே மாதிரி இப்போ இந்தியன் அந்த ஒரு ஜஸ்வந்த் சிங் கூட இந்த ஸ்ட்ராப் டால்பாட்னு வந்து அவர் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் அவங்கள அது ரொம்ப முக்கியம். அவர் இவரோட பேசிகிட்டு இருந்தார். ஸோ நம்மளுக்கும் வந்து ஒரு மாதிரி இன்ஃபேக்ட் அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஜூலை 4 அங்கே போன பொழுது ஏன்னா வாஷிங்டன் அது. ஸோ உங்களுக்கு டெல்லிக்கும் வாஷிங்டனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். ஸோ அங்கே மதியம்னா இங்கே நடுராத்திரி காத்தால இருக்கும். ஸோ இவருக்கு ஃபோன் பண்ணாராம், நவாஸ் ஷெரீஃப் இருக்கார், அதை சொல்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அவரை தூக்கத்தில் இருந்த பிரதமரை எழுப்பி அவர் பேசினார். அதெல்லாம் வந்து இப்போ சொல்லப்பட்டது. ஸோ அவர் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை அவர் ஸோ இந்த போகிற அமெரிக்கா ரொம்ப மெட்டிகுலஸாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதாவது அவங்க ஒரு பொதுவாக அந்த ஒரு சர்வதேச ரீதியில் ஒரு கவலை இருந்தது. இது வந்து ஒரு அணு ஆயுத போருக்கு, ஏன்னா அந்த அணு ஆயுத இது நடந்து அந்த என்ன சொல்கிறீங்க டெஸ்ட்டுக்கு என்ன சொல்கிறீங்க அது நடந்து வித்தின் இயர் இது வருது. ஸோ ஒரு மாதிரி எல்லாருக்கும், ஏன்னா அமெரிக்கா பாகிஸ்தானே நம்ப முடியல. அது ஒரு நவாஸ் ஷெரீஃப் இருக்கார், இருந்தாலும் ஆர்மிக்கு வந்து 1957-58 58க்கு பிறகு வந்து ஆர்மியுடைய கண்ட்ரோலில் தான் அது பாகிஸ்தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இல்லை. இவங்க ஏதோ வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் வாங்கணும்
ஒரு ஆங்கிலத்தில் ஜிங்கோயிஸ்டிக் அந்த மாதிரி ஏதோ ஒரு தேசியவாதத்தை ரொம்ப கலைப்பு விட்டு அந்த மாதிரி இவங்க செஞ்சிருவாங்களோன்னு ஏதோ சம்டைம்ஸ் ஒரு தீவிரமான ஒரு செயல்பாடு, அதாவது ஒரு அரசியல் ஸ்திரமற்ற ஒரு அரசு நாடுகளும் நியூக்ளியர் யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற பதற்றம் அமெரிக்காவுக்கு இருந்தது, சர்வதேச ரீதியில் இருந்தது. ஏன்னா அரசியல் ஸ்திரமற்ற ஒரு அரசு இருக்குல்ல, அது என்ன வேணா செய்யலாம், ஓகே செஞ்சுட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஸோ அது மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு அவங்களுக்கு பயம், அது ஒரு அச்சம் இருந்தது. ஸோ அதை வந்து எப்படி எந்த அளவுக்கு அதை நம்ம தணிக்கலாம் போகலாம். அதோட மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த அணு ஆயுத இதை வந்து இந்த ஆயுதங்கள் பெருகி வருவதை நம்ம கட்டுப்படுத்தணும்னு சொல்லி அந்த ஒரு கிளின்டன் அந்த ஒரு முயற்சி செஞ்சுன்னு வந்தார். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தலைபட்சமாக அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்ற விமர்சனம் நம்ம வைத்தோம். அதனால் நம்ம அந்த ட்ரீட்டியெல்லாம் வந்து காம்ப்ரிஹென்சிவ் பேன் ட்ரீட்டி ஏதோ சிபி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, சிபிடி ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கையெழுத்து போட மாட்டோம்னு சொன்னோம். நம்ம வந்து அது நீங்கள் அந்த நியூக்ளியர் அந்த என்பிடின்னு 1971 இருந்தது, அதெல்லாம் வந்து நீங்கள் ஏற்கனவே அணு ஆயுத இது வைத்திருக்கிறவர்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அணு ஆயுதத்தை வந்து ஒரு போருக்கு இல்லாதபடி அமைதி காரணங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடுகளுக்கு கூட சாதகமாக இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம வந்து அந்த அணு இதை பயன்படுத்தி எங்களுக்கு மின்சாரம் செய்யணும். நம்ம வந்து இது இந்தியா ஒரு மிகப்பெரிய நாடு, 1.4 பில்லியன். நீங்கள் வந்து ஸோ இப்போ நீங்கள் கூடங்குளம்லாம் வந்திருக்கு, இப்போ அது அந்த காலகட்டம் தான். அது கூடங்குளம் அப்போல்லாம் ஒன்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கலை. பட் நீங்கள் அது மாதிரி கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அது வந்து ரஷ்யாவுடைய உதவி இருந்திருந்தாலும் கூட நம்ம செஞ்சுருக்க முடியுமாங்கிறது டவுட்ஃபுல். ஸோ இந்தியா அதெல்லாம் நம்ம வந்து ஒருதலைபட்சமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் நம்ம அந்த சமயத்தில். ஸோ இதுவரையும் அந்த அந்த ஒப்பந்தம்லாம் கையெழுத்து போடல நம்ம, ஓகே. அது எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த ஒரு ஒரு அச்சம் இருந்தது, ஒரு கவலை இருந்தது, இது கைமீறி போயிடுமோ அப்படின்னு, அதுதான். ஸோ அதில் ஐ திங்க் கிளின்டனுக்கு அவருடைய பங்கு வந்த பொறுத்தவரையிலையும் மிக முக்கியமான பங்கு. ஸோ இது மாதிரி போர்கள் வந்து தொடர்ந்து நடக்குது, ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், சவுத்தில் இருக்கோன்றப்ப அதை பற்றின ஒரு பெரிய பேனிக், அதை பற்றின ஒரு பெரிய புரிதல் இல்லாமல் இருப்போம். ஆனால் இன்கேஸ் அங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஆகட்டும், இங்கே காஷ்மீர் நம்ம காஷ்மீரில் இருக்கிறவங்க, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நார்மலான சிட்டிசன்ஸ், இவங்களுடைய மனநிலைகள்லாம் என்னவா சார் இருக்குது இது மாதிரியான போர் நடக்கிறப்ப? அதாவது நம்மளுக்கு இந்த பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர், அப்புறம் ராஜஸ்தான் கூட கங்கா நகர் டிஸ்ட்ரிக்ட்னு இருக்குது. ஸோ அதுவும் வந்து இன்ஃபேக்ட் ஸோ இந்த இந்த இது இது ராஜஸ்தான் ரொம்ப பெருசாக பேரில் வராது. பட் உங்களுக்கு அந்த பதட்டம்ங்கிறது வந்து ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் என்ன அந்த இது இந்தியா பிரிவினை நடந்தது இல்லை, அது வந்து உங்களுக்கு அந்த சரித்திரம் இருக்குல்ல, அந்த சரித்திரம் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அந்த சரித்திரம் ஏற்படுத்திய காயங்கள்லாம் வந்து இன்னும் ஆறலை. ஸோ உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு வந்து உளவு ரீதியில் அது வந்து மன உளவு ரீதியில் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை இன்னும், ஏன்னா இன்னைக்கு கூட பாருங்கள் இந்த ராஜௌரி டிஸ்ட்ரிக்டில் ஜம்மு காஷ்மீரில் அவங்க வீடுலாம் இடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஐ திங்க் ஏதோ இதெல்லாம் சர்ச்சஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு இன்றைக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சவுத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நம்ம ஏதோ ஒரு என்னது ஒரு சினிமாவில் ஒரு ட்ரமாட்டிக் சீன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி வைத்துக்கொண்டாலும் கூட ஓகே, அந்த மக்களுக்கு வந்து அன்றாட வாழ்க்கை வந்து நீங்கள், ஏன்னா இப்போ வீடு எல்லாம் இடிஞ்சு குண்டு தாக்குதல் இடிஞ்சு போயிடுத்துனா நம்ம வந்து சாதாரணமாக சொல்கிறேன், வீட்டில் சுவிட்சு வேலை பண்ணல, இது வேலை பண்ணலன்னா அது ஏற்படுத்துகின்ற நம்மளுக்கு ஒரு இது இருக்குல்ல, தாக்கம் இருக்குல்ல. அது இப்போ வீடே வந்து போயிடுத்து, இருக்கிற இடமே போயிடுத்து. இதெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு ஹியூமன் எலிமெண்ட்டுன்னு சொல்கிறோமே, அது வந்து ஐ திங்க் அது வந்து அவங்கள ரொம்ப தாக்குதல் வந்து ரெண்டு சைடுமே சொல்கிறேன். அண்ட் தென் அவங்களுடைய இலக்கியங்களில் அது வந்து பஞ்சாப்காரங்க அவங்களுடைய இலக்கிய படைப்புகளில் இதெல்லாம் பற்றி நிறைய விவாதிக்கலாங்க. ஓகே, அந்த இதை வந்து கட்டுரைகளாக இருக்கட்டும், கவிதைகளாக இருக்கட்டும், பஞ்சாபி லிட்ரேச்சர் வந்து நம்ம அதிகமாக அதை
அதுக்கு கவனம் செலுத்தலை. ஓகே, பட் அதில் அவங்க நிறைய அதை பற்றி விவாதிக்கிறாங்க. ஸோ இது வந்து அதை என்ன அவங்க அதாவது இப்போ வந்து அவங்களுடைய தாத்தா பாட்டி வந்து அவங்களுக்கு வந்து என்ன நடந்தது 1947 நடந்தது அதை பற்றி சொல்லி சொல்லி வளர்த்துறாங்க. ஸோ நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருட காலம் டெல்லியில் வாழ்ந்தேன். பஞ்சாபி மக்கள், சீக்கிய மக்கள், ஒரு சீக்கிய வீட்டிலே நான் இருந்தேன். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 47 நிகழ்வுகள்லாம் வந்து என்னை விட கொஞ்சம் ஒரு 15 வயது பெரியவரோட வீட்டில் தான் நான் இருந்தேன். ஓகே, அவர் என்னை வந்து அவருடைய தம்பி மாதிரி பார்த்துட்டாரு. ஓகே, எதுக்கு சொல்ல வர, அவங்களுக்கு அதை பற்றிலாம் அவங்க ஏற்கனவே பேசியிருக்காங்க, சொல்கிறாரு. அவர்கிட்ட ஒரு சின்ன குட்டி குட்டி பசங்க இருந்தாங்க, 10 வயசு பசங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க. ஸோ அது மாதிரி தொடர்ச்சியாக அது சொல்லி வருகிறார்கள். ஒன்லி திங் வந்து இப்போ நம்ம என்னன்னா இதில் என்ன இது ஒரு முக்கியமான இதுன்னா நம்ம வந்து ஒரு 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 வெறுப்புணர்வோடு நம்ம அணுக வேண்டிய அவசியம் அணுக வேண்டியவோ அதை நம்ம வளர வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, பல சமூகங்கள் நீண்ட கால ஒரு பகைமை இருந்திருக்கு சர்வதேச உலக வரலாறை பார்க்கும் பொழுது. பட் அதை வந்து நம்மளுடைய படிப்பு, நம்ம இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம்? நம்ம சண்டையை பெருசாக்கி, பகைமையை பெருசாக்கி, வெட்டுக்குத்து, அதுவே நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக ஆயிடக்கூடாது அது இல்லை. ஸோ அதுதான் நம்ம அது வந்து. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் வந்து அமைதி பற்றி பேசுறது இது வந்துங்கிறது கொஞ்சம் முதல்ல இந்த இன்றைய இது இருக்கு இல்லையா, சூழல் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஒரு முடிவுக்கு வரணும். அதுக்கு பிறகு அந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் நம்ம அமெரிக்கா. பாகிஸ்தான் மக்களோட மனநிலை என்ன சார்? அவங்க வந்து அவங்களுக்கு பொதுவாகவே இந்தியாவை எதிர்க்கணும் அப்படின்றது தான் அது ஒரு 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 இதாக அது ஒரு மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அதாவது ஒரு தரப்பில் அது இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நாங்கள் அந்த சமயத்திலேயே 1999 நீங்கள் அது சொன்னதுனால சொல்கிறேன், அந்த டான் பத்திரிகை இருக்குது, அவங்க மிகப்பெரிய பத்திரிகை, ஜின்னா ஆரம்பித்தார்னு சொல்லுவாங்க. அந்த கார்கில் போரை துவக்கியதை மிகப்பெரிய தவறு, பிளண்டர் அப்படின்னு சொல்லி அவங்க டான்லே பத்திரிகை எழுதியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் ஒரு தரப்பினர் வந்து அங்கே அவர்கள் மிக குறுகியவராக இருக்கலாம், வாயில்லா பூச்சியாக கூட இருக்கலாம். ஓகே, ஏன்னா அவனோட உயிரை அவன் காப்பாற்றிக்கணுமில்ல. ஏன்னா அங்கே வந்து நீங்கள் ஒரு ஆன்டி இந்திய எதிர்ப்பு நிலைப்பாடு எடுப்பது தான் அரசியல் ரீதியிலும் பல ரீதியிலையும் எனக்கு வந்து பிரயோஜனமாக இருக்குன்னா எதுக்கு. ஸோ பட் ஆனால் அங்கேயும் அதை பற்றி பேசுகிறவங்க இருக்காங்க ரொம்ப படித்தவர்கள், விவரம் தெரிஞ்சவங்கலாம் இருக்காங்க அங்கே, ஒன்றும் அந்த இது இல்லை. பட் இன்னைக்கு வந்து யாரும் அதை வந்து வெளிப்படையாக அவர்கள் சொல்வதற்கு வந்து தயக்கம். கார்கில் வார் பற்றின பின்னணி, அரசியல், உலக நாடுகள் இதை எப்படி பார்த்தாங்க, வாஜ்பாய் அதை எப்படி கையாண்டார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி சார். தேங்க்யூ. நன்றி.